தமிழ்நாட்டின் கடலோர கிராமங்களில் சமூக செயற்பாட்டாளராக இருந்த காளியம்மாள் 6 ஆண்டுகளுக்கு முன்னர் நாம் தமிழர் கட்சியில் இணைந்தார். 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல், 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் காளியம்மாள். அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் பெண் தலைவராகவும் உருவெடுத்தார். அத்துடன் நாகை, மயிலாடுதுறை உட்பட கடலோர கிராமங்களில் தமக்கான ஆதரவாளர்களையும் ஒருங்கிணைத்திருந்தார் காளியம்மாள். இதனால் சீமான் கடும் அதிருப்தி அடைந்தார். இது தொடர்பாக சக நிர்வாகிகளிடம் பேசிய சீமான், காளியம்மாள் என்கிற ஒரு பிசிறு இருக்கிறது, அதனையும் தட்டிவிட வேண்டியதுதான் என கூறியிருந்தார். இந்த ஆடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து சீமானுடனான நிகழ்ச்சிகளில் காளியம்மாள் பங்கேற்காமல் புறக்கணித்து வந்தார். மிக நீண்ட இடைவேளைக்கு பின்னர் சீமானுடன் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பேசிய காளியம்மாள், பிரபாகரனுடன் 12 நிமிடம்தான் சீமான் பேசினார். சுயநல அரசியலை கைவிட்டு இன நலன் அரசியலை முன்னெடுங்கள் எனவும் பேச, அதே மேடையிலேயே காளியம்மாளுக்கு பதில் கொடுத்தார் சீமான். இதன் பின்னர் நாம் தமிழர் கட்சி மேடைகளில் காளியம்மாள் பேசவும் இல்லை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலிலும் காளியம்மாள் பிரச்சாரம் செய்யவில்லை. அப்போது ஊடகங்களுக்கு பேட்டியளித்த சீமான், நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை கேட்டு காளியம்மாள் அடம் பிடிப்பதாக கூறியிருந்தார். அதுடன் காசு கொடுத்து தனக்கான தனி கூட்டத்தை சேர்த்து வருகிறார், அவர் என்ன செய்கிறார் என்பதை கண்காணிப்பதா எங்களுக்கு வேலை, விருப்பம் இருந்தால் தொடரட்டும், தொல்லையாக இருக்கக்கூடாது என பகிரங்கமாகவே கூறியிருந்தார். கடந்த சில நாட்களாக காளியம்மாள் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாலும், இருந்தால் இருக்கட்டும், போனால் போகட்டும் என்றே சீமான் பதிலளித்து வந்தார். சீமானே கட்சியை விட்டு வெளியே போயின்று கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக பேட்டி கொடுத்த நிலையில்தான் இன்று நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறுவதாக காளியம்மாள் அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.